ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பைக்கர் ரீல்ஸ் வீடியோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில், அதுவும் கேப் கட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுறது பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வீடியோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தோன்னா CapCutன்னு சொல்லிட்டு இவங்களோட வாட்டர் மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து 0 பண்ணுறங்க. நம்ம வீடியோக்குள்ளே இருக்க வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து கம்மியாகிடும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ஆடியோக்கு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்டட்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட்னா வந்து ஒரு வீடியோலேருந்து அந்த ஆடியோ மட்டும் பிரித்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வீடியோ, ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிக்கு கொண்டு போகும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோலேருந்து ஆடியோவை அழகாக வந்து பிரித்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆடியோ வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு இருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பீடு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நார்மல்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1x இருக்கும், நார்மலாக ஒரு வீடியோ 1x தான் இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1.6x அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணுங்களா. உங்களுக்கு பீட் மார்க் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன் 0.002 கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தெரியுதா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பீட் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஸ்ப்ளிட்னு இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக ஸ்ப்ளிட் பண்ணிங்களா ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நார்மல்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், ஸோ இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணும்போது 0.3x இந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம ப்ரிவியூவில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 0.3x ரொம்ப ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீட் கம்மியாக இருக்கும் போது அது யார் ஓட்டிகிட்டு வரா, அது எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு அது ஸ்பீடு வந்து காட்டும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், அண்ட் எடிட்டிங் வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட் இந்த வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இந்த ஆடியோ வந்து கம்மியாகிட்டு ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாகுது அந்த ஆடியோ. ஸோ நான் கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், ஸோ அந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து கட் ஆகும். ஸோ ரெண்டாவதாக கட் பண்ண வீடியோ வந்து நம்ம கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் வந்து நோத்திக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு 3x கொடுத்தீங்களா 0.3x. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2.3x அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப செட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 2க்குள்ளேயே 2 இல்லை 2.5 அதுக்குள்ளேயே செட் பண்ண பாருங்கள். ஓகே, செட் பண்ணிவிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சமாக ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக எண்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு பீட் வந்து லைட்டாக இறங்கிட்டு போகும். ஸோ அந்த பீட் இடத்துல இந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ ரெண்டாவதாக ஸ்ப்ளிட் பண்ணிங்களே, இப்போ கட் பண்ணக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறங்க. ஸோ கிளிக் பண்ணி நார்மலாக கிளிக் பண்ணி இதோட ஸ்பீடை வந்து ஒரு 0.3x அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே பாருங்களேன், உங்களுக்கு இந்த ஆடியோ வந்து கடைசியாக முடிகிற இடம் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க வீடியோ கட் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, இந்த ஆடியோ வரைக்கும் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 இடத்துல வந்து ரொம்ப ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த கர்சரை செட் பண்ணி அந்த வீடியோ கிளிக் பண்ணி கீழே ஸ்பீடை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேக் இட் ஸ்மூத்தர்னு இருக்கும், கீழே பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணி பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. நீங்கள் டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸிங் ஆகும். அது பேஸ்டாக அந்த வீடியோ குவாலிட்டி அண்ட் பேஸ்டாக இருந்தால் அந்த எவ்வளோ எஃபெக்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த ஸ்பீடு கம்மியாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியாச்சு. ஏன்னா 2 ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சோம். அந்த 2 ஸ்பீடு கம்மியாக வச்சதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் அதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2வது வீடியோவில் சேம் இதே மாதிரி அப்ளை பண்ணுறேங்க. ஓகே, ஒரு 70% ஆஃப் த ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 30% ஒர்க் இருக்குது. ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180pன்னு இருக்கும் ரெசல்யூஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணிங்களே, அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோட கடைசிக்கு வந்து இந்த வாட்டர் மார்க் இருக்கும். இந்த எடிட்டிங்கோட வாட்டர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஷன் பிளர்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும் தான் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் மோஷன் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளர்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 100க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 100க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேரக்ஷன் இருக்கும். ஸோ அது போத்துன்னு இருக்கும். ஸோ அதில் போத்தில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 4 டைம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணுங்கள். அது கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஓகே, ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ப்ளே பண்ணி மாதிரி பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரொம்ப இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் எடிட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வைரல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். மேலே இருக்க அந்த 180pயை கிளிக் பண்ணுங்கள். இதில் 180pன்னு இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4Kல சேஞ்ச் பண்ணுறங்க. ஃப்ரேம் ரேட்டை ஒரு 60 கொண்டு வந்துட்டுருங்க. ரெக்கமெண்டட் இருக்கிறதுல வந்து ஹைக்கு கொண்டு வந்து ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணுறங்க. ஒரு பக்காவான 4K குவாலிட்டியில் வந்து உங்களோட ரீல்ஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டாகிராமில் போடும்போது கண்டிப்பாக ரீல்ஸ் சும்மா வைரலாக போகும். ஸோ மறக்காமல் அந்த ரீல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் ரைடர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.